பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தீர்மானத்தில் இருந்து அவர்கள் விலகியவர்கள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமான நிலைப்பாட்டை கொள்பவர்கள் அல்ல. மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடிவை 100க்கு 100 ஏற்றுக்கொள்பவர்கள். ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை ஒரு இடத்திற்கு அனுப்புகிறார்கள், ஒரு சின்னஞ்சிறிய படை. அந்த படை வெளியில் செல்லுகிறது. சரியா என்பது அதற்கு பெயர். இந்த படை வெளியில் செல்லுகிறது. வெளியில் சென்ற பொழுது தற்செயலாக சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஆட்டு மந்தை, அந்த ஆட்டு மந்தையை மேய்த்து கொள்கிற ஒருவர், இவர் சந்திக்கிறார். இந்த சிறு படையை அவர் மேய்க்கிறவர் தன் ஆட்டு மந்தையோடு சந்திக்கிறார். வந்தவர்களை பார்க்கிறார். பார்த்ததோடு அவர்களுக்கு முன்னிலையில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று ஷஹாதா கலிமாவை சொல்கிறார். மிக்தாத் இப்னு அல் அஸ்வத் என்பது அவர்கள் அணியின் பொறுப்பில் இருந்த ஒரு சஹாபியின் பெயர். அந்த சஹாபி அப்பொழுதைய நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அணியின் பொறுப்படுத்தி சென்றவர் நிலைமையை பார்க்கிறார். நிலைமையை பார்த்த பொழுது அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. நாம் வந்திருக்கிற நம்மை பார்த்து இவர் கலிமா சொல்லவில்லையானால், தன்னை முஸ்லிம் மூமின் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லையானால் அவரை நாம் கொன்று விடுவோம் என்று பயந்துதான் இவர் நமக்கு முன்னர் கலிமா சொல்லி தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார், மூமின் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்று சந்தேகித்து அவரை உடனடியாக வெட்டி விடுகிறார்கள். அவரை வெட்டிவிட்டு அவர் ஆட்டு மந்தைகளோடு புறப்பட்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை ஒப்புவிக்கிறார்கள். ஒப்புவிக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கத்திற்கு மாற்றமாக சினம் கொண்டதற்கான அடையாளம் முகவிதானத்தில் தெரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹல்லா ஷகக்த கல்பஹு, அவருடைய கல்பிலே ஈமான் இல்லை என்று கல்பை நீ என்ன பிளந்தா பார்த்தாய்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அவர் வாயால் சொன்னார் கலிமா ஷஹாதாவை. அவர் கலிமா ஷஹாதாவை சொன்ன பிறகும் அவரை நீ வெட்டி இருக்கிறீர்கள். அவரை நீங்கள் வெட்டிய பொழுது அவர் உண்மை மூமின் அல்ல, தன்னுடைய ஆடுகளை பாதுகாத்துக் கொள்ள பொய் கலிமா சொல்லி இருக்கிறார், தன் சொத்தை பாதுகாத்துக் கொள்ள கள்ள கலிமா சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய கல்வை என்ன வெட்டி பிளந்தா உள்ளே ஈமான் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்தீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கோபம் துணிக்கிற இந்த வினாவுக்கு அவர் பதில் சொல்ல முற்படுகிறார் என்பதை கடந்து பதில் சொல்லுகிறார். நாயகமே, அவர் பயந்துதான் அப்படி சொன்னார் என்று தன் நிலையை மீண்டும் அழுத்துகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கோபத்தோடு அவரை அந்த கேள்வியை விடுக்கிற பொழுது தன் முதல் பதிலையே மீண்டும் மறு பதிலாக அவர் தருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே கோபத்தோடு மீண்டும் சொல்லுகிற பொழுது தன் முதல் பதிலையே மறு பதிலாக தருகிறார். நிலைமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் மற்ற சஹாபிகள் முகம் சுளிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே கருத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற பொழுது தன்னுடைய நிலைப்பாடு சரி என்று அவர் வாதிக்க முற்படுகிறார். ஒரு சஹாபிக்கு இருக்கக்கூடாத குணப்பண்பு என்பது மற்ற சஹாபிகளுக்கு தெரிகிறது. ஒரு சஹாபிக்கு இருக்கக்கூடாத தன்மை என்பது மற்ற சஹாபிகளுக்கு விளங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாகத்தானே கேட்கிறார்கள், அல்லாஹ் ஷகக்த கல்பஹு, நீ என்ன கல்வை பிளந்தா பார்த்தாய், உள்ளே ஈமான் இல்லை என்று அவரை நீ கொலை செய்திருக்கிறாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த வார்த்தையினுடைய நுணுக்கத்தை புரிந்து கொள்ள தவறியதாலோ அல்லது புரிந்து கொள்ள முயற்சிக்காததாலோ அல்லது புரிந்து கொள்ள மறுக்கிற உணர்வாலோ அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைப்பாட்டுக்கு எதிர் நிலைப்பாடு எடுக்க முயற்சிக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு சில தினங்களுக்கு பின்பு அவரே இறந்து போய் விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஜனாசாவில் கலந்து கொள்ளவில்லை. அடக்கம் செய்யப்பட்ட அவருடைய ஜனாசா மறுநாள் பூமியின் வெளியில் வந்து கிடக்கிறது.
மீண்டும் படக்கம் செய்யப்படுகிற பொழுது அடுத்த நாளும் வெளியில் வந்து கிடக்கிறது. 3 தினங்கள் தொடர்ந்து அவர் ஜனாசா வெளியில் வந்து கிடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கருத்துக்கு எதிர் கருத்து பேசி வரை இந்த நிலம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கருத்தை இது உறுதிப்படுத்தி காட்டியதை வரலாறு தெளிவுபடுத்தி சொல்லி காட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னிலையில் சஹாபிகள் நடந்து கொண்ட விதமும் சஹாபிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவித்து தெளிவுபடுத்திய விதமும் ஒரே முறைப்படி இருந்தன. அந்த முறைப்படி சஹாபிகள் எது கொள்கை எது அகீதா என்பதை தெளிவாக கற்றிருந்தார்கள். எது சட்டதிட்டம் என்பதை தெளிவாக கற்றிருந்தார்கள். எது நடைமுறை என்பதையும் தெளிவாக கற்றிருந்தார்கள். எல்லாம் ஒழுங்காக நடந்தன. அதனால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னால் பண்படுத்தப்பட்டு பக்குவப்படுத்தி முறைப்படுத்தப்பட்ட சஹாபிகள் இந்த முழு மனித சமுதாயத்தின் வழிகாட்டிகள் என்று உத்தரவாதம் தருகிறார்கள். தன்னால் பண்படுத்தப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்ட சஹாபிகளை இந்த முழு மனித சமுதாயத்தின் வழிகாட்டிகள், வெறும் சம்பிரதாய வழிகாட்டிகள் அல்ல, அவர்கள் மூலம் உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் என்று வாக்கு தருகிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லாம் தெளிவாக நடக்கிறது. நான் தெளிவான வழியில் இருக்கிறேன். நான் மாத்திரமல்ல, என்னை பின்பற்றி இயல்பாக சரியாக முறையாக நம்பிக்கையோடு இஹ்லாஸோடு என்னை பின்பற்றி நடப்பவர்களும் இதே தெளிவில் இருக்கிறார்கள். எனக்கு உள்ள தெளிவு என் அளவுக்கு இல்லையானாலும் அதே தெளிவு அதே அளவில் இல்லையானாலும் அவர்களுக்கும் தெளிவு இருக்கிறது. அது சஹாபிகளாக இருந்தாலும் அந்த தெளிவு இருக்கிறது. சஹாபிகளின் அடுத்த நிலையில் வந்த தாபியின்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் தெளிவு இருக்கிறது. அதன் அடுத்த நிலைப்பட்ட தபஉ தாபியின்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் தெளிவு இருக்கிறது. அதன் அடுத்த பருவங்களில் வருகிற இதே நிலைப்பாட்டை எடுக்கிற எந்த பெருமக்களுக்கும் மகான்களுக்கும் மேதைகளுக்கும் தெளிவு இருக்கிறது. அந்த தெளிவு அவர்களுக்கு உண்டு என்று காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தெளிவு அவர்களுக்கு உண்டு என்று காட்டுகிறது குர்ஆன் ஷரீஃப். குர்ஆனின் வசனத்தின் வழியே அலா பஸீரத்தின் அன வ மனித்தபஅனி, நான் இருக்கிற வழி தெளிவானது. அது எந்த தெளிவு எனக்கு இருக்கிறது, என்னை போன்ற தெளிவு என் அல்லாத மற்றவர்களுக்கும் என் வழியில் இருக்கிற என்னை முறையாக பின்பற்றுகிற மற்றவர்களுக்கும் இருக்கிறது என்று தெளிவுபடுத்துகிற நிலைப்பாட்டை குர்ஆன் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சஹாபிகளில் கொள்கை ரீதியாக அவர்களுக்கு என்ன தெளிவு இருந்தது, சட்டதிட்டங்கள் ரீதியாக என்ன தெளிவு அவர்களுக்கு இருந்தது, நடைமுறை ரீதியாக என்ன தெளிவு அவர்களுக்கு இருந்தது. தெளிவு சட்டதிட்டங்கள் என்பதை கடந்து முதலில் பேணப்பட வேண்டிய, முதலில் கவனிக்கப்பட வேண்டியது அகீதா என்னும் சித்தாந்தம், அகீதா என்னும் கொள்கை. சித்தாந்தங்களான அந்த கொள்கைகளுக்கான ஆதாரங்கள் எல்லாம் தெளிவான ஆதாரங்கள், சந்தேகத்திற்கு இடமற்ற, சந்தேகத்திற்கு வழியற்ற தெளிவான ஆதாரங்கள் வழியாகத்தான் அகீதாக்கள் நிர்ணயம் செய்யப்படுகின்றன. ஆனால் சட்டதிட்டங்களுக்கான ஆதாரங்கள் தெளிவான கத்இ ஆதாரங்களாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அவை லன்னி ஆதாரங்களாகவும் இருக்கலாம் என்று மார்க்கத்தின் விதிமுறைகள் சொல்கின்றன. அப்படிப்பட்ட கொள்கை ரீதியான ஆதாரங்கள், கொள்கைக்கான அடிப்படை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை பற்றிய பார்வை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றிய பார்வை, பெருமானார் கற்றுத்தந்த இந்த மார்க்கத்தின் நடைமுறைகளை பற்றிய பார்வை சஹாபிகளுக்கு எப்படி இருந்தது, சித்தாந்த ரீதியான பார்வை எப்படி இருந்தது. ஒரு உண்மை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய பார்வையில் சஹாபிகளுக்கு இருந்த பார்வையை அதிகாரபூர்வமான ஹதீஸுகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன.
ஒரு கட்டத்தில் அல்ல, இரண்டு கட்டத்தில் அல்ல, ஒரு தடவை ரெண்டு தடவை அல்ல, பல்வேறு சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற பொழுதெல்லாம் சஹாபிகளை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை கேட்கிற வழக்கம் இருந்தது.